வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிருப்போம். அதாவது மழையினால் ஒழுகிற வீட்டில் கூட வாழ்ந்துடலாம், ஆனால் பிரச்சனைகளால் அழுகிற வீட்டில் வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும் நண்பர்களே. அதற்கு காரணம் நமக்கே தெரியாமல் நம்ம கூட இருக்கிற ஒன்று தான். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக கடவுளே நேரில் வந்து ஒரு மனிதனை பார்த்து, ஏன் வாழ்க்கையில் எப்பவுமே சோகமாகவே இருக்கிறீங்க, நீங்கள் சந்தோஷப்படணும்னா உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த மனிதன் உடனே ஆசைப்பட்டு, எனக்கு நிறைய தங்கங்கள்லாம் வேணும், இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட சொல்கிறாரு. கடவுள் கேட்ட உடனே அந்த மனிதன் இருந்த அறைக்குள்ளார இருந்த சில பொருட்களை எல்லாம் தங்கமாக மாற்றி காட்டுறாரு. ஆனாலும் அந்த மனிதனுக்கு திருப்தி ஆகவே இல்லை. அதை பார்த்த கடவுள் உடனே அந்த ரூமில் இருக்கிற மொத்த பொருட்களையும் தங்கமாக மாற்றி அவன் முன்னாடி கொடுக்குறாரு. அப்போவும் அந்த மனிதனுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே வரலை. இதை பார்த்த கடவுள் அவர் இருந்த அறையவே முழுக்கவும் தங்கமாக மாற்றி அவர் முன்னாடி நிறுத்துறாரு. அந்த மனிதன் முகத்தில் அப்போவும் திருப்தியே இல்லை. உடனே கடவுளே கேட்குறார், என்னப்பா உனக்கு பிரச்சனை, எப்படி பண்ணால் நீ சந்தோஷப்படுவ அப்படின்னு சொல்லி. அந்த மனிதன் கடவுள்கிட்ட கேட்குறான், கடவுளே இப்போ தங்கமாக மாற்றினீங்க இல்லையா, அந்த பவரை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்டயே கேட்குறான். அப்போ தான் கடவுளுக்கே புரியுது, மனிதர்கள் ஏன் எவ்வளவு கிடைத்தாலும் மனநிறைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது அவங்க கூடவே அவங்களுக்கே தெரியாமல் இருக்கிற இந்த பேராசை குணம்தான் அப்படின்னு சொல்லி கடவுள் தீர்மானிக்கிறாரு. ஆமாம் நண்பர்களே, யோசிச்சு பாருங்கள். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனநிறைவுகளை நாம் எடுத்துக்காமல் இருக்கிறதுனால தான், சின்ன சின்ன மனநிறைவுகளை நம்ம கண்டுக்காமல் இருக்கிறதுனால தான் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் பெரிய பெரிய துன்பங்களை கொடுத்துட்ருக்கு. யார் ஒருத்தரால் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சின்ன மனநிறைவில் பெரிய சந்தோஷத்தை அடைய முடியுமோ, அவங்கள்ட்ட பெரிய துன்பங்கள் கூட சிறிய தூசி போல் பறந்து ஓடிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.